இனி நம்ம ஊரு திருவிழா பகுதியில் செய்திகளை விரைவாக பார்க்கலாம். காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோவில் வைகாசி பிரம்மோற்சவத்தின் 7ஆம் நாளில் தேரோட்டம் வெகு விமரிசையாக நடைபெற்று வருகிறது. இந்த காட்சியை பார்ப்போம். அது வைத்தி ஒரு பிளாட் வாங்கணுமா இல்ல ஒரு ஃபிளாட் வாங்கணுமான்னு ஒரே கன்ஃபியூஷன். ஒரு ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட் கிட்ட பேசு. எப்படி? பாஸ்வாலா. பாஸ்வாலா, பி த பாஸ். இது தொடர்பான முழு விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் தன்ராஜ். வணக்கம் தன்ராஜ். பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் தேரை வடம் பிடித்து இழுத்து செல்லக்கூடிய காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. இந்த தேரோட்டத்தின் சிறப்பு அம்சங்கள் என்னவாக உள்ளது? முழு விவரங்கள். காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோவிலுடைய வைகாசி பிரம்மோற்சவம் கடந்த 11ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. அதனைத் தொடர்ந்து சுவாமி பல்வேறு வாகனங்களில நாள்தோறும் இந்த நகரின் முக்கிய வீதிகளில் வலம் வந்து கொண்டிருந்தார். தற்போது 7ஆம் நாளான என்ற முக்கிய திருவிழா தேர் திருவிழா நடைபெறுகிறது. கிட்டத்தட்ட 100 டன் எடை கொண்ட இந்த தேரானது 63 அடி உயரமும் 30 அடி அகலமும் கொண்ட இந்த தேரினை பல்லாயிரக்கணக்கான காஞ்சிபுரம் மற்றும் அதன் சுற்றி உள்ள பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் தற்போது வடம் பிடித்து இழுத்துக் கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக இந்த காலை 5 மணி அளவில் வரதராஜ பெருமாள் காஞ்சிபுரம் கோவிலிலிருந்து தேவாதி தேவராஜனாக திருக்கோலத்தில கோடாலி கொண்டை முடிச்சு அடைந்து அந்த தேவராஜ சுவாமி கோலத்தில இந்த திருத்தேரில் எழுந்துள்ளனர். அதனைத் தொடர்ந்து தற்போது இந்த தேர் திருவிழாவானது நீண்ட தூரம் நடந்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக இந்த தேர் திருவிழாவில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொள்வார்கள். லட்சக்கணக்கான விடுமுறை நாள் என்பதால் லட்சக்கணக்கானோர் வருவார்கள் என்பதற்காக கிட்டத்தட்ட 1000க்கும் மேற்பட்ட போலீசார் தற்போது இந்த பகுதியில் குவிக்கப்பட்டு பாதுகாப்பு பணியிலே ஈடுபட்டு வருகிறார்கள். குறிப்பாக மாவட்ட எஸ்பி காவல்துறை கண்காணிப்பாளர் சண்முகம் தலைமையில இந்த 1000 போலீசார் இந்த பாதுகாப்பு பணியில பொதுமக்களுக்கு இடைவெளி இல்லாமல் இந்த தேர் திருவிழாவை நடத்தி வருகிறார்கள். குறிப்பாக தற்போது இந்த தேர் திருவிழாவானது மூங்கில் மண்டபம் பகுதியில் நடந்து கொண்டிருக்கிறது. தேரடியிலிருந்து கிளம்பி காஞ்சிபுரம் மற்றும் காமராஜர் வீதி, ராஜ வீதிகளிலே இந்த தேர் திருவிழா நடைபெறும். மதியம் 1 மணி அளவே தேர் நிலைக்கு வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதற்குண்டான ஏற்பாடுகளை தற்போது காவல்துறையினரும் பொதுமக்களும் செய்து வருகிறார்கள். குறிப்பாக இந்த பகுதியில விடுமுறை என்பதால் கிராமங்களைச் சேர்ந்த பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் இந்த பகுதிக்கு தற்போது தேரினை வடம் பிடித்து வருகிறார்கள். இது இன்றைய முக்கிய நிகழ்வாக பார்க்கப்படுகிறது. உங்கள் விவரங்களுக்கு நன்றி தன்ராஜ்.